வணக்கங்க. என் பேர் ஜெகநாதனுங்க. என் பேர் ஜெகநாதன். ஆரோக்கியம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குளிக்க போகிறேன், ஒரு வீடியோ போட்டு போகலான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ தெரியுங்களா வயசு? 72 வயசாச்சு. இந்த இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மெயின் பாயிண்ட்டு என்னங்க, ஆரம்பத்துலேருந்தே கடன் இருக்கக்கூடாதுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணார். ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோம். வீட்லேயே வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கிறனால சொந்த பந்தெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு, ஒரு 50 பேர்த்த மட்டும் வர வச்சு, வீட்டில் முன்னாடி டேபிளெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டோம். நைட்டு இந்த சாயங்காலம் மத்தியானம் சாப்பாடு போட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி காசெல்லாம் மொய்யெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போனாங்க. கடன் கட்சி எதுவுமே இல்லைங்க. 5 பைசா கடன் கிடையாது. கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அப்பா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறங்க உடம்புனுடைய ஆரோக்கியம் என்ன தெரியுங்களா? மெயின் நல்லா சாப்பிடணுங்க. நல்லா சாப்பிடணும். கறி மட்டன் சிக்கன் வெஜிடபிள்ஸு அது இது வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா அதை உடம்பு கொஞ்சம் தைரியம் பண்ணி வாக்கிங்கெல்லாம் போயிட்டு உடம்பு பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுங்க. ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் பார்த்து எடுக்கணுங்க. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. எண்ணெய் தேய்ச்சி இந்த காதுக்கெல்லாம் விட்டு மூக்கூட எண்ணெய் தொட்டு இப்படி பண்ணணுங்க. கண்ணுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி வாய்க்குள்ளே கூட எண்ணெயை ஊற்றி கொப்பளிச்சுட்டு கீழே துப்புலாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. குளித்து நல்ல ஆரோக்கியமான தேகம் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 35 வயசு வரை இருந்தாங்க. கண்ணா பொண்ணான்னு ஒய்ஃப்கிட்ட கண்டபடி ஒய்ஃபு நீங்களும் தனிமையில் இருக்கிறது இல்லற வாழ்க்கை 35 வயசு வரையில் வச்சுக்கணுங்க. அதிகபட்சம் வேணுங்கிற அளவுக்கு 35 வயசுக்கு மேலே அளவாக வச்சுக்கணுங்க. அளவாக வச்சுட்டு இருக்கும்போது பாடி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பாடி லூஸ் ஆகாது, பாடி நல்லாயிருக்கும். இதெல்லாம் கீழே தொங்காது, பிடிக்காது, பல்லெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தப்பு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா தான் பண்ண முடியுமா தவிர, அந்த ஒன்று தாங்க நம்மளோட இளமை, நம்மளுடைய தோற்றம் எல்லாத்தையும் குறைக்கிறது அந்த உடல் உறவு சமாச்சாரம் ஒன்று தான். நீங்கள் தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. அந்த உடல் உறவு சமாச்சாரம் கண்ட்ரோல் பண்ணணுங்க. கண்ட்ரோல் பண்ணி நடந்தால் நம்ம பாடி ஆரோக்கியமாக இருக்கும். அனுபவிக்கலாம். அதான் 35 வயசு வரையிலும் ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக பண்ணலாம், பிடிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம், செஞ்சுக்கலாம். அந்த 35 வயசுக்கு மேலே அளவாக வச்சுக்கணும். வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி 2 டைம்ஸ். அப்புறம் 40 வயசு ஆகும்போது வீக்லி ஒன்ஸ். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஆயில் பாத் எடுக்கணுங்க. நல்ல வைட்டமின் சக்தி உள்ளது. ஆட்டுக்கால் சூப்பு, அடிக்கிறதோட ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்ணுங்க. வெஜிடபிள் சூப்பு சாப்பிட்ணும். என்னங்க, கீரை அதிகமாக சாப்பிட்ணும். நல்ல டிஃபனாக சாப்பிட்ணுங்க. முட்டை அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு இருந்தால் பாடி கென்னுன்னு இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு எதுக்காக சொல்கிறதுக்குன்னா, எனக்கு 72 வயசாச்சு. 72 வயசாச்சுன்னா எங்கள் மனைவி எங்களை நல்லா கவனிச்சுப்பா. அப்படிங்க இப்போ கவனிச்சுக்கோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்கு தெரியுங்களா போடுறேன்? உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். நோயெல்லாம் வராதுங்க. இதுக்கு இறைவன் படைத்த உடம்பு, கடவுள் படைத்த உடம்புல நோய் வராது. நம்ம கரெக்டாக இருந்து சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணுங்க. எந்த விதமான தவறான காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. கடவுள் நம்மளை பார்க்கும்போது சுத்தமான ஆள்றாவன். ஜெகநாதன் சுத்தமான ஆள், அருமையான பையன், நல்ல பக்தன். அவனுக்கு வேணுங்கிறது கொடுக்கலான்னு கொடுப்பார். எனக்கு 72 வயசுங்க. உங்களுக்கு நான் ஏன் இந்த வீடியோ போட்டு சொல்கிறேன்னா, வேண்டாத ஒரீஸெல்லாம் நம்ம இழுத்துக்க கூடாதுங்க. அதனால சொல்கிறேன். சரிங்களா? உடம்பு பார்த்துக்கிறது நான் சொல்கிற மாதிரி உடம்பு பார்த்துக்குங்க. சரிங்களா? வச்சுருட்டுங்களா? ஓகே, பாய்.